guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து வெளியில வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் தான் फ्रेंड्स பண்ண போறோம். நார்மலா நம்ம பண்ற இட்லி சாம்பாரை விட இந்த உருளைக்கிழங்கு வச்சு இட்லி சாம்பார் பண்ணீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க फ्रेंड्स அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா keep support and keep watching friends. So நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி சாம்பாருக்கு வந்து மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு தான். ஸோ நான் வந்து 2 தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு 4 பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெட்டி வந்து போட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம நார்மலாக வைப்போம்ல இட்லி சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 விசில் வந்து நம்ம வந்து வச்சிடுறோம். பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க ஒரு பேன் நான் வந்து குக்கர்லேயே தான் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம், இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பொரிஞ்சிருக்கு. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பார் வந்து எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி நம்ம நார்மலாக சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். இப்போ தான் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இந்த குழம்புக்கு வந்து தேவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான மசிச்சு வச்சுருப்போம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பார் வந்து சூப்பராகவே நல்லா பொரிக்குது. பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் மலைச்சாறு மாதிரி கொத்தமல்லி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இட்லி வந்து வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னியும் ரெடி. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வச்ச வட்டலாப்பத்தோட மாவு வந்து கொஞ்சமாக இருந்தது. இதில் வந்து நான் வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து தோசை அப்புறம் பணியாரம் அப்போ இருக்கு இல்லையா அது கூட ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணிசெல்வி விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.